நான் ஒரு பயானுக்கு போயிருந்தேன் எஹலிய குடையில். இப்போ ஒரு 15-18 வருஷம் இருக்கும். பயான் முடிஞ்சதும் உங்களை கண்ணரங்குடி ஒரு பொம்பளை காத்துக்கிறிக்காங்க, ஒரு உம்மா வந்து காத்துக்கிறிக்காங்க என்று சொன்னாங்க. அப்ப நான் இப்போ என்னம்மான்னு கேட்டேன். வீட்டை பிள்ளைக்கு சோகம் இல்லை, பூட்டி வச்சு போட்டு தான் மந்திரிக்க மகன் என்ற பிள்ளைய கொஞ்சம் நீங்க பார்க்கணும்டா. அப்ப அந்த பயான் ஏற்பாடு செஞ்ச ஒரு ஹாஜி நம்முடைய என்ன நல்ல ஃப்ரெண்ட் அவர் சொன்ன, ரைட் மௌல எனக்கு கூட தெரியும், நீங்க போங்கம்மா, நாங்க அவரை கூட்டிக்கு வாங்க. சரி, நான் சாப்பிட்றதுக்கு முன்னையே இரவு சாப்பாடு ஏற்பாடு, முதல் வாங்க அந்த பிள்ளைய. அந்த தாய் ரொம்ப வேதனை போடுற, அங்க போறோம், அந்த பிள்ளைய கொண்டே காட்டுறாங்க. டவுன் சிண்டம், இந்த குழந்தையோட பிரச்சனை டவுன் சிண்டம். பிறக்கும் போது மூளை வளர்ச்சி இல்லாம பிறந்த குமர் பிள்ளை. இப்ப அந்த பிள்ளை முடிய சரியா வாராதங்கிறதுக்காக ஆம்பளை பிள்ளை மாதிரி முடிய வெட்டி இருக்கு. அந்த பிள்ளை முடி எடுத்து சிக்கு எடுத்து பேன் பார்த்து துப்புரவா பிள்ளை வச்சிருக்காதுங்க. சோல் போடாது, வாயால தண்ணி வடிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த பிள்ளையோட முகவாக்கில் உலகத்தில் எல்லாருக்கும் மங்கோலியர் முகவாக்கில் இருக்கும். அந்த பிள்ளை சோல் போடாது, ஒரு நெடிய சோட்டி அவ்வளவுதான் போட்டிருக்கு. அது டொய்லெட்டே அதுக்குள்ள போகும். அந்த பிள்ளைய ரூம்ல வச்சுக்க, அந்த ரூமை கழுவுறா துப்புரவு செய்யற. ஆனா ஒரு பெரிய ஆள யூரின் கக்கா அடிக்கடி கழுவப்பட்ட ரூமுக்கு நமக்கு மூக்க வச்சுக்கணும்ல ஏல. ஆனா அந்த தாய் அந்த பிள்ளைய தொட்டு தூக்கி வயசான தாய், மாப்பிள்ளை மௌத்தா போய்த்தா, அவ இனி கிளவி, இனி இந்த பிள்ளைய ஒன்றும் செய்யணும், அது அவங்களோட மருத்துவத்தால என்றதுக்கு தான் என்ன கூட்டி பார்த்து போட்டு அவக்கு துவா செஞ்சும்மா, பொறுமையா இருங்கம்மா, அல்ல அவங்களுக்கு கூலி தருவான்னு. இதுக்கு ஒரு மருந்தும் இல்லைம்மா, நீ டாக்டர்கிட்ட போனா சில டேப்லெட் கொஞ்சம் துடினமா இருக்கிறது, அடிக்கிறது, உமா சோறுத்த போனாலும் பிங்கான தட்டி விடுறது, அது இது அடிக்கிறத கொஞ்சம் குறைக்கிறதுக்கு சில டேப்லெட்டுகள் தருவாங்கம்மா, வேற இதை குணப்படுத்த ஏலா என்ற உடனே அந்த தாய் அழுதுகிட்டு சொன்னா, அந்த அந்த ஷோல்ல முந்தானைய இப்படி பிடிச்சி கையேந்தி வானத்தை பார்த்து அந்த தாய் ஒரு துவா கேட்டா, யா அல்லாஹ் எனக்கு முன்ன இந்த பிள்ளைய மௌத்தாக்கி யா அல்லாஹ், ஏன்னா நான் மௌத்தான் அந்த பிள்ளைய பார்க்க ஒருத்தரும் இல்லையா அல்லாஹ். இந்த தாயிர ஒரே யோசனை தான், நான் மௌத்து வரைக்கும் பார்க்கலாம், எனக்கு வயசாயிட்டு போகுது, வாழ ஆசை இல்ல. அவ என்ன சொல்றான்டா, இந்த பிள்ளைய எனக்கு முன்ன மௌத்தாக்கிறியா அல்லாஹ், நான் மௌத்தான் அந்த பிள்ளை யாரு பாப்பா, ஆறு பீகளுவா, ஆறு வருவா, யாராலும் வருவாங்களா, வர மாட்டாங்களே. அப்ப இந்த தாய் அந்த பிள்ளைய பெத்தட்டில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிள்ளைக்காகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிக்க. ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பாளா, ஒரு பெருநாள் திடலுக்கு போயிருப்பாளா, ஒரு டூர் போயிருப்பாளா, ஒரு சந்தோஷ நிகழ்ச்சி அனுபவிச்சிருப்பாளா, ஏதாவது ஒரு மகிழ்ச்சி அவளை வாழ்க்கையில் இருந்திருக்குமா? வயிற்றுல வளர்த்த பிள்ளைய பெத்தெடுத்து இந்த வயதான நிலை வரைக்கும் அந்த பிள்ளைக்கு பீ மூத்திரம் கழுவிட்டு கடைசியா கேட்கிற துவா, யா அல்லாஹ் எனக்கு முன்ன அந்த பிள்ளைய மௌத்தாக்கி யா அல்லாஹ். ஏன் நான் மௌத்தான் அந்த பிள்ளைய தூக்க சாத்த ஆள் இல்லை, பாப்பா இல்ல மௌத்தா போயிட்டாரு, சகோதரங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க, அது வந்து நிக்காது. இதுதான் அந்த தாயினுடைய கடைசி ஆசை. சுப்ஹானல்லாஹ், நீ செத்து போயிட்டேன்னா என்ன ஒரு பாசம், என்ன ஒரு தாய்மை. இந்த தாய்மையை எவ்வளவு கையில தூக்கணும், இந்த தகப்பனை நம்ம எப்படி சுமக்கணும், அந்த தாய் தகப்பனை எப்படி மதிக்கணும், இது விளங்காம இந்த காதலிக்கிறவங்க இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ், உலகத்துல நான் பார்க்கிற பெரிய துரோகி இஸ்ரேலை விட துரோகி அவங்க. இந்த இஸ்ரேல்காரனை விட ஒரு துரோகி இருக்குமெண்டா இந்த லவ் பண்ணி ஓராக்குறது, தாய் தகப்பனை போட்டு மிதிக்கிறவங்க அவங்க தான். சுப்ஹானல்லாஹ், இப்ப பிள்ளைகள மனநிலை மாறணும், தாய் தகப்பனை மதிக்கணும், அந்த தாய் தகப்பனுக்கு இஸ்லாம் கொடுக்கிற அந்தஸ்தை தெரியணும். இப்பவாவது நம்ம அம்மா பாப்பாவோட போய் பேசுவோம். எப்பயாலும் ஒரு நாளைக்கு போய் பாக்குறதில்ல வாப்பா அம்மாவை, அதை பாக்குறதுதான் நம்மளோட முதல் வேலையா இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு தான் மவுத்தாயிடுவாங்க. அந்த மவுத்துக்கு முன்னுக்கு மனம் ஆற அன்பு காட்டுங்க, மனமாற கட்டி குடிங்க, மனமாற முத்தம் கொடுங்க. அம்மா கொஞ்சம் தாம காலை நட்டு போனோம், மடியில கொஞ்சம் படுக்க போறோமான்னு படுங்க. மையத்தை வச்சுக்கிட்டு உங்களால ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு தாய் தகப்பன் உசுரோட இருந்தா சுப்ஹானல்லாஹ் நீங்க பாக்கியசாலி. அந்த பாக்கியத்தை வச்சு சொர்க்கம் நுழைஞ்சு. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் செல்லு கேட்கறது இல்லை, அவங்க தூள்பாவிக்காங்க, அது செய்றாங்க, இது செய்றாங்க, லவ் பண்றாங்க, ஸ்கூலுக்கு போறாங்கல்ல, தட்டி கட்ட அம்மா அப்படி வைத்தியார் பத்திரி வாய
எங்களுக்கு தெரியாத உம்மாட பாசம். இது அனுபவிச்சு அவங்க உணர்ந்து அந்த உம்மாட இடத்தை தெரிஞ்சு கொள்ளும் போது அவங்க உசுரோட இருக்க மாட்டாங்க. அதனால இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இந்த பெற்றோர்களை பேணுதல், பெற்றோர்களுக்காக துவா செய்தல். பெற்றோர் மையத்தை உள்ளுக்கு கொண்டாந்து ஆட்கள் தொழுறாங்க. அந்த பொடியன் வெளியில நிக்கான்டா, இவனை விட மோசமான ஒருத்தன் இருக்கானா, ஏன்டா அவருக்கு தொழுறல்ல, தொலை தெரியா. மையத்தை பள்ளிக்குள்ள ஊரான் தொழுவிக்கான், ஊரான் துவா செஞ்சுட்டிருக்கான். அவர் சந்துக்கு தூக்கி மாத்தி கொடுத்தோடு கடவுள நிக்கான், கொண்டை புதைக்கிறதுக்கு ரெடி. நீ எல்லாம் ஒரு பிள்ளையா? நீ ஒரு பிள்ளையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா மாத ஆதம் இப்னு ஆதம் இன்கத அமலுஹு இல்லா மின் ஸலாத். ஒரு மனிதன் மரணித்தால் 3 விஷயத்தை தவிர மற்ற எல்லாமே துண்டிச்சிடும். இந்த 3 அவன கபருக்கு போயிட்டே இருக்கும். முதல் விஷயம் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, நமக்காக துஆ செய்யக்கூடிய நம்முடைய பிள்ளைகள். பிள்ளைகளை என்னமோ நல்லா தான் பெற்றோர்கள் வளர்க்குறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு வாப்பாக்கு துவா செய்யறதுக்கு மறக்குது, உம்மாக்கு துவா செய்ய மறக்குது. ஏண்டா என்ன பல, நம்ம என்ன பிறப்பு, நம்ம என்ன செய்யற, நம்ம எவ்வளவு நன்றி கெட்டவர்கள். முதல்ல அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக, அடுத்தது பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நடக்குமாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வஷ்குர்லி வலிவாலிதைக்கிறான். அதை நானும் நீங்களும் கடைபிடிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக.